ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து நம்ம ஃப்ரைடே என்னென்ன பண்ணோன்றத பத்தியும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பத்தியும் தாங்க சொல்ல போறோம். இந்த பூஜைகள் எல்லாமே செய்யறோம் இல்லையா, அது ஏதாவது ஒரு வழிபாட்டுக்காக நம்ம வேண்டிட்டு ஒரு விஷயம் செய்வோம். அதை பத்தி தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்ல போறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணா எல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால காலையிலே நம்மளுடைய டே வந்து எப்போ போல 5 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே ஃப்ரைடேனா நம்ம தாமரைப்பூ கோலம் மட்டும்தான் போடுவோம். இப்போ எல்லாம் சங்கு கோலத்தோட தாமரைப்பூ கோலமும் போட ஆரம்பிச்சாச்சு. நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. அப்படியே அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஃபேவரட் சாம்பார் செஞ்சிட்டு இருக்கேன். பசங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பூஜை செய்யணும். அதனால ஹோர நேரத்துல தான் அங்க பூஜை செஞ்சிருந்தேன். காலையிலேயே நம்ம அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே பசங்க லஞ்ச் பேக் பண்ணிட்டு நம்ம டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஓரை பூஜை தான் செஞ்சிருந்தோம். நம்ம கண்டினியூவா 2 வாரமா ஓரை நேரத்துல தான் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யற மாதிரி இருந்துச்சு. அதனால ஓரை நேர பூஜையும் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த பூஜை தாங்க. அது ஏன்னு நமக்கு வந்து நான் வர அடுத்தடுத்த விளாக்ல ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்றேன். நம்ம வந்து ஏதாவது ஒரு பூஜையை கண்டிப்பா வந்து செய்யும் போது ஏதாவது ஒரு வேண்டுதல் கண்டிப்பா இருக்கும் இல்லையா. நான் வந்து முதல்ல ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு வேண்டுதல் இருந்தது. கடந்த 2 வருஷமா ஒரு வேண்டுதல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நமக்கு வந்து விதை போட்டவன் தண்ணி ஊத்தாமலாம் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு நம்ம எந்த வேண்டுதலும் வைக்கல. நமக்கு நடக்கிறது எல்லாமே அவருடைய செயல்தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேண்டுதல் வைக்காமலே விட்டாச்சு. ஆனா இப்பதாங்க எனக்கு வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது என்ன ட்விஸ்ட்ன்றத வர ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா பாருங்க. அடுத்தடுத்த வீடியோஸா உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா போடுறேன். இந்த vlogல வந்து ஒரு சின்ன க்ளூ வேணா கொடுக்குறேன். கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. வெள்ளிக்கிழமை பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிர ஹோரையில தான் பண்றோம். எப்பவுமே பண்ற மாதிரி சிம்பிளான பூஜையா தான் இருந்தாலுமே அன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்னன்றத லாஸ்ட் vlog கடைசி வரைக்குமே பாருங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் வந்தது. பூஜை முடிஞ்ச ஒரு 1/2 hourல அது வந்தது. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. அது என்னன்னா அழகான ஒரு ஜெர்மன் சில்வர்ல வந்து துளசி மாடம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சின்னதா தான் இருக்கும், உள்ளங்கை அளவுக்கு. அது பாருங்க கடைசியால உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நம்ம வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள இந்த இருந்த சாமான்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட எல்லா வேலையும் முடிச்சிடலாம், கிளீன் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து சுக்கிர ஓரை பூஜையும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. கிளீன் பண்ணி முடிச்சதும் அந்த சுக்கிர ஓரை பூஜையும் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால அது பிளான் பண்ணி நம்ம வந்து எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு அது நடக்கவே இல்லை சொல்லிட்டு ரொம்ப விரக்தி ஆகி பூஜையை செய்யாமல்லாம் விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் எப்பவுமே தப்பான விஷயம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா நம்ம கண்டினியூவா செய்யற எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம தொடர்ந்து ஒரு முயற்சி எடுக்கும் போதுதான் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து நடக்கும்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதனால அது வந்து கைகூடி வர்ற நேரத்துல நம்ம வந்து அது வந்து பூஜை எல்லாம் செய்யாம விட்டுறக்கூடாது. அது நடக்கிற வரைக்குமே வந்து நம்ம தொடர்ந்து அந்த பூஜைகள் அது வந்து செஞ்சுட்டே வந்துட்டோம்னா, அந்த வேண்டுதல் வச்சு செஞ்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா நடக்குங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இப்போதைக்கு தற்செயலா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய மாறுதல் தான். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வந்து அதுவும் நிஜமா நிறைவேறும் தான் நினைக்கிறேன். நிஜமா நிறைவேறும் போது அது இன்னுமே நல்ல சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஆனா நான் அதை இப்ப வந்து உங்களுக்கு வெளியில சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வெளியில சொன்னா அது எங்க பலிக்காம போயிடுமோன்னு ஒரு பயம்தான். அது நல்லா முழுமையா பலிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். நம்மளுடைய வேண்டுதல் வந்து எப்பவுமே ஒரு சின்ன வேண்டுதலா இருக்கட்டும், பெரிய வேண்டுதலா இருக்கட்டும், நம்பிக்கையா எந்த வழிபாடுமே வந்து செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் போது நல்லதே நடக்கும். அதே மாதிரி நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு ரொம்பவே மன கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்துற
மாதிரியும் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்து கூட நடக்கலாம். அந்த மாதிரி எங்க வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி நடந்தாலுமே நம்ம நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு அதை கடந்து போயிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரிதான் எங்க வாழ்க்கையிலுமே அப்படிதான். ஒரு சில உறவுகளா இருக்கட்டும், நமக்கு நடக்கிற செயல்களா இருக்கட்டும், வேற ஒருத்தவங்க மூலியமா நமக்கு நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எதிர்ப்புகளா இருக்கட்டும், சண்டைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அதை கடந்து போயிட்டே இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், அதை வந்து அதையே அப்படியே நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே அதுக்காக அப்படியே நம்ம ஒரு மூலையில முடங்கி போயிடவே கூடாது. நம்ம செய்யற வேலையை நம்ம கண்டினியூவா செஞ்சுட்டே தாங்க இருக்கணும். எது நடக்குதே சொல்லிட்டு நான் சாமியை கும்பிட மாட்டேன், வழிபட மாட்டேன் அப்படிலாம் அந்த தப்பெல்லாம் யாருமே செஞ்சிடாதீங்க. நானுமே ஒரு நேரத்துல செஞ்சுட்டேன் அந்த ஒரு விஷயத்த. அது வந்து இப்போ நான் அது எவ்வளவு தப்புன்னு நான் இப்போ உணர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய பெரிய டிராபேக்கா ஆயிடுச்சு இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா. ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போ ஆகுது ஒரு 9 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அதனால நான் வந்து ரொம்பவே வந்து டல் ஆயிட்டேன், ரொம்பவே டிராபேக் ஆயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து நம்ம இந்த யூடியூப் சேனலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இயர் ஆகுது, 7-8 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து நம்ம அந்த அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் எதுவும் போடல. இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா தாங்க போட்டுட்டு வரேன். அதுவும் எனக்கு வந்து முதல்ல எனக்கு வழிகாட்டுதல் கொடுத்தது எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டா நல்ல ரீச் கொடுக்குது அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு முதல்ல கொடுத்தது இந்த பூஜா விலாக் தான். அந்த பூஜையிலுமே பார்த்தீங்கன்னா முருகரை பத்தி நிறையவே நல்லாவே ஃபேமஸா என்ன வந்து ஒரு யூடியூபரா ஆக்குனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகர் தாங்க. இந்த முருகர் வழிபாடு வந்து நான் பண்ணதான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் மேலேயே இருக்காங்க. இதுல பாதி முக்காவாசி பாத்தீங்கன்னா அந்த முருகர் வழிபாடு, நாங்க இருந்த சஷ்டி விரதம் இருக்கட்டும், தைப்பூச விரதம் இருக்கட்டும், அந்த நேரத்துல அப்புறம் வந்து நம்ம வந்து அப்போ வந்து நம்ம வீட்டுல கலச பூஜை எல்லாம் செஞ்சிருந்தோம். லாஸ்ட் இயர் வரலட்சுமி பூஜை செஞ்சிருந்தேன். இது எல்லாமே தாங்க கை கொடுத்தது. கடைசியா நான் செஞ்ச 7 வார சனிக்கிழமை விரத பூஜையும் அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் கொடுத்துருக்கு. இந்த 7 வார பூஜைக்கு அப்புறம் என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. நான் வந்து அடுத்து இந்த 7 வார பூஜையும் ஸ்டார்ட் பண்ணதான் இருக்கேன். அது எப்போ என்னன்றத நான் வந்து கண்டிப்பா சொல்றேங்க. அது வந்து இப்போதைக்கு செய்ய முடியாது. நான் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன். நல்லாவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை தான் அந்த சனிக்கிழமை சனிவார விரத பூஜையும். நல்ல பலனை கொடுத்ததுங்க அந்த 7 வார பூஜை. எப்பவுமே ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிற நம்ம லைஃப்ல ஒரு மாறுதல் வரும்போது எப்படி இருக்கும்? அது வந்து நமக்கு டக்குன்னு அந்த மாறுதல் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுவே வந்து நம்ம எப்பவுமே நார்மலா இருக்கும்போது அது வந்து டக்குன்னு நம்ம வேற மாதிரி எதிர்ப்புகளோ அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து அது நல்லதுக்கே எடுத்துட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். நமக்கு நல்லதுக்கு தான் இது நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து அது பெரிய விஷயமா தெரியாது. அந்த மாதிரிதான் நான் இந்த விஷயத்த எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல பெரிய மாற்றம் கிடைச்சது அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. அது என்ன மாற்றம்ன்றத அடுத்த வீடியோலயோ இல்லைன்னு அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லயோ கண்டிப்பா கொடுக்குறேங்க. அது என்ன மாற்றம்ன்றத கெஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் இந்த வீடியோவை ரொம்ப சந்தோஷமா தான் போட்டுட்டு வரேன். ஏன்னா இப்போ வந்து நான் எங்க விஷயத்துல அது நடந்து வந்திருக்கு. நான் இப்பதான் அது வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்ல வரணுன்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டுமேன்றதுனாலதான் அது வந்து அப்படியே மென்னு முழுங்கிட்டே இருக்கேன். அது நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா நடக்க போகுது. வெயிட் பண்ணிட்டு என்ன எதுன்றத சொல்லுங்க. அதே மாதிரி இது சண்டே தாங்க போஸ்ட் பண்றேன். சண்டே எப்பவுமே லாஸ்ட் 2 வாரம் வந்து சண்டேல லைவ் வந்துட்டு இருந்தோம். இந்த வாரமும் லைவ் வர முடியல, கொஞ்சம் பிஸியா தான் இருப்போம். அடுத்த வாரமும் பிஸியா தான் இருப்போம். அதனால ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் லைவ் வரமாட்டோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நானும் யாஷிகாவும் லைவ் வருவோம். கண்டிப்பா பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமை பூஜைய நல்லபடியா தாங்க முடிச்சேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஹோரை நேர பூஜை.
இந்த பூஜை ஃபர்ஸ்ட் வாரம் ஒரே நேர பூஜை அமைஞ்சது. அதே மாதிரி அடுத்த வாரமும் வந்து ஒரே நேர பூஜையும் அமைஞ்சதுங்க. அதோட விளாக் வந்து நம்ம எடுக்கல. இது ஒண்ணுதான் நம்ம வந்து எடுத்து, இதுவுமே ரொம்ப நாள் ஆச்சு எடுத்துட்டு. இதுக்கப்புறம் வந்து ஆஷிக்கு ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி போற மாதிரி இருந்துச்சு. அதனால அடுத்தடுத்த நாள் ரொம்பவே வேலை டைட்டா இருந்ததால நம்ம வந்து எடுத்து போட முடியல. முடிஞ்சா ஸ்போர்ட்ஸ் டே அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா போடுறேன். எனக்கு ரொம்ப நாளா துளசி மாடம்லாம் வச்சு இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா கூட ஆசை இருந்துச்சுங்க. மனசுல தோன்றுட்டே இருந்தது. அதனால இப்போதைக்கு நமக்கு இருக்கிற இந்த வீட்டுல அந்த வசதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாடம் ஒண்ணுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு ஹோல்சேலர் குரூப் வச்சிருக்கேன். அதுல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ரொம்ப சின்னதா, அதாவது 300 rupees தான், ஜெர்மன் சில்வர் சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த பூஜை முடிஞ்ச உடனே எனக்கு வந்து அது கைக்கு வந்து சேர்ந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை அதுமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஃப்ரைடே வந்தது. உங்களுக்கு இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி இந்த துளசி மாடம் யாருக்காவது வேணும்னாலும் கண்டிப்பா சொல்லுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது டீட்டெயிலும் நான் கண்டிப்பா கொடுக்குறேன். யாரு நம்ம கைவிட்டாலும் வந்து இந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்கு. எப்போ நம்ம அதை உணர்றோமோ அப்போதாங்க நம்மளால வந்து அடுத்தடுத்த வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் நம்ம வாழ்க்கையில. நாங்களுமே இப்போ அந்த மாதிரி தான். யாரையுமே பெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லைங்க. நம்ம வந்து நம்மள உழைப்ப முழுமையா போடும்போது கண்டிப்பா அது வந்து நன்மையை தான் கொடுக்கும்ன்றத மறக்காம வந்து கண்டிப்பா சொல்லுங்க, ஆமாவா இல்லையான்றத. ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நாளா அதை உணர்ந்துட்டாங்க வரேன். அதே மாதிரி நம்ம உழைப்பு போடாம நம்ம பூஜை மட்டும் பண்ணாவே போதுமா, எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே தப்பு. நம்மளுடைய உழைப்பையும் கொடுக்கணும். நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி இருக்கு, நம்ம சக்தியை நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அது நம்பிக்கையை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜையும் நிறைய பேர் வந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நிறையவே மாற்றம் கிடைக்குங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையை நம்ம ஏஞ்சிட்டு அந்த நேரத்துல காலையில செய்யற பூஜைக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. அது வந்து நான் என்னோட பூஜை விளாக்ல வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில சொல்லியிருப்பேன். அதையும் பாருங்க. இப்படிதாங்க நான் இப்போ வரைக்குமே ஒரு பூஜையும் வந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி செய்யற பூஜைய நம்பிக்கையா செய்யணும். அதுதான் நம்ம வைக்கிற வேண்டுதல் வந்து நடக்கிற வரைக்குமே கண்டினியூவா நம்பிக்கையா செஞ்சுட்டே வாங்க. எந்த இடத்துலயும் மனசை தளர விடாம செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அந்த வேண்டுதல் நடக்கும். கொஞ்ச காலம் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் நம்ம வந்து நம்பிக்கையா இருந்து வேண்டுதலை செய்யலாம். நம்மளுடைய வேலையை நம்ம கண்டினியூவா செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு என்ன பலனோ அதுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். இந்த துளசி மாடம் எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. இதை வந்து நான் வெள்ளிக்கிழமை அதுமா வச்சு பூஜையும் பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே பெரிய மாற்றுதல் தான். என்ன மாற்றுதல்ன்றத நான் அடுத்தடுத்த விளாக்ல சொல்றேன். இது வீட்டுக்கு வந்தது. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். கடைசியா நாங்க வந்து திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோங்க. இந்த துளசி மாடம் வந்ததுக்கு அப்புறம் அதுவே வந்து எங்களுக்கு பெரிய மாற்றுதல் தான். அந்த திருத்தணி முருகனால எங்களுக்கு பெரிய மாற்றுதல் கிடைச்சதுக்கு அந்த முருகருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.